உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமீன். இது எப்ப நடக்கும்னாக்க, சகேயுங்கிற ஒரு மனுஷன் இயேசு அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கா வராருன்னு கேள்விப்பட்டு, அவன் ஹைட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கனால மரத்து மேல ஏறி இயேசு எப்படிப்பட்டவரா இருப்பாரோ அப்படின்னு பார்க்க நினைக்கச்சு, இயேசு அவனை பார்த்து, சகேயுவை இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்குள்ள உன் கூட வந்து கடந்து வரேன், உன்னோட கூட நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த இடத்துல சகேயு இயேசுவோடு கூட கடந்து செல்றச்சு, இயேசு அந்த வீட்டுக்குள்ள போன உடனே சகேயுக்குள்ள மாற்றங்கள் வரும். ஒண்ணு என்ன, நான் யாருக்கிட்டலாம் அநியாயமா வாங்கினோ அவங்களுக்கு நாளாத்தனையா தரேன், என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறேன், அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வரும். அதை கேட்டுட்டு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு. இயேசு நமக்குள்ள வந்தாலோ நம்ம குடும்பத்துல வந்தாலோ என்ன, முதல்ல ஒரு மனமாற்றம் வரும். மனமாற்றம் வந்தாலே அங்க ரட்சிப்பு வந்துடும் இல்லையா? ஸோ இன்னைக்கு உங்க குடும்பத்துல இல்ல உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில இல்ல நீங்க பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடம் இல்ல உங்க ஊழியம் எந்த இடத்துல வேணாலும் இயேசுவை கூப்பிட்டு பாருங்க. இயேசு அங்க உள்ள வரச்சே மனமாற்றம் வரும், நிச்சயமா அங்க ரட்சிப்பு வரும். ஆமீன்.